Hello friends. 12th standard quarterly exam கான economics most important question. இது உங்களுக்கு 10 minutes வீடியோ, உங்களுக்கு 2 mark, 3 mark, 5 mark வரைக்கும் 5 markலலாம் டாப் 10 கொடுத்து அந்த 10 படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 5 mark கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பேன். இல்லை எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட செப்பரேட் மெட்டீரியலாக என் கையில் இருந்தால் நான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் 63791 72791 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். மற்றபடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதிகபட்சம் மேக்ஸிமம் வீடியோ 5 minutes தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும், நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமில் ஓவரால் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 mark கொஸ்டினில் டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டிஃபைன் த டேம் இன்ஃப்ளேஷன், அடுத்து எக்கனாமிக் மாடல். இது 3ல் 1 10% உங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடியது. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நேஷனல் இன்கம், இந்த 2ல் 1 உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ரைட் த ஃபார்முலா ஆஃப் கால்குலேட்டிங் ஜிஎன்பி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குவார்டர்லி எக்ஸாம்லேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய டிஃபைன் ஃபுல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் த அசம்ப்ஷன் ஆஃப் சேல்ஸ் லா, கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடியது. இது ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னால் இவ்வளோ 30 கேள்விலாம் படிக்க முடியாது சார் 2 markல. குறிப்பிட்டு ஒரு 15 சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக அந்த செலக்டட் கொஸ்டின் சொல்லிக்கிறீங்க. ஆனால் மற்றபடி மெட்டீரியல் வாங்குறவங்க ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அட்டன் பண்ண வேண்டிய 7 2 mark, 7 3 mark, 7 5 markமே உங்களால் 10% அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16ல் இருக்கக்கூடிய டிஃபைன் மல்டிப்ளையர், அடுத்து டிஃபைன் அசிலேட்டர். இது 2ல் 1 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து டிஃபைன் மணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 mark கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால நம்ம மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 mark அண்ட் 3 mark 5 mark 3மே கொடுத்துருக்கேன். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் பார்டர், அது வந்து படிச்சுக்கோங்க. கோல்டு ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 21 22ல் இருக்கக்கூடிய கமோடிட்டி மணி அண்ட் பிளாஸ்டிக் மணி, கிவ் எக்ஸாம்பிள். இது 2ல் 1 கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 and 26, ஆக்சுவலாக 24 and 26ல் இருக்கக்கூடிய 2ல் 1 எக்ஸாமில் வரக்கூடியது. கமர்ஷியல் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் 2ல் 1. டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 mark 3 mark 5 markல நான் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 mark 3 mark 5 markல 3லையுமே ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்துடும். சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் 2 markலையும் கொடுத்துருக்கேன், 3 markலையும் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30ல் இருக்கக்கூடிய டிஃபைன் டேம் ஆஃப் ட்ரேட், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் சாப்டர் 8th சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 3ம் உங்களுக்கு 2 mark 3 mark 5 mark 3லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏசியன், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து சார்க், கொஸ்டின் நம்பர் 35ல் இருக்கக்கூடிய சார்க் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 3 markலையும் உங்களுக்கு செலக்டடாக நான் கொடுத்துருக்கிறது இல்லாமல் இது போக அடிஷனல் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருக்க மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுறேன். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க. அவுட்லைன் த மேஜர் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டிகேட் த டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம் படிச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். இந்த கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்பர்சபிள் இன்கம், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய ரைட் ஷார்ட் நோட் அண்ட் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் லா, அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9 and 10ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் மணி சப்ளை, அதுவும் ரைட் த நோட் அண்ட் மெட்டாலிக் மணி, இது 2ம் 9 and 10 2ல் 1 கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடியது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடிய 12 and 13, 12 மறந்துட்டு பாருங்கள். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பப்ளிக் வரைக்குமே இது வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து மென்ஷன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன், கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடியது 2 mark சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், அது வந்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினில் கிளாசிக்கல் தியரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் வித் மாடர்ன் தியரி, இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ரைட்டு ப்ரீஃப் நோட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 90 20 21 ஏற்கனவே உங்களுக்கு 2 mark சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். பிரிக்ஸு, சார்க்கு, ஏஷியன், இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 mark 3 mark 5 mark 3ல் 1 கண்டிப்பாக 10% வரக்கூடியது. குவார்டர்லி எக்ஸாமுக்கு முதல் 8 யூனிட் சொல்லும்போது கண்டிப்பாக 2ல் கேட்டாங்க. ஒரு 3 mark ஒரு 5 mark கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு 2 mark ஒரு 3 markல கண்டிப்பாக இது 3ல் 1 கேட்டுருவாங்க.
ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்டடாக ஒரு 10 கொஸ்டின் சொல்கிறேன். டிஸ்கிரைப் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செக்யூரலிசம், மிக்சடிசம் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆல்ரெடி 3 சொல்லிட்டேன்னா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய ஆல்ரெடி உங்களுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்வ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அது வந்து படிச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால தான் அதை மட்டும் உங்களுக்கு ரெட் கலர்லேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுமாரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட் அது வந்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது. ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் எல்லாத்தையுமே படிங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிளாசிக்கல் தியரி, கெமிஸ்ட்ரி தியரி அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் இங்கே இருக்கு பாருங்க ஒரு டிஃபரன்ஷியேட் கொஸ்டின். வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணி, ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அது வந்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11ல் இருக்கக்கூடியது. இப்போ வரைக்கும் 8 கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் இல்லாமல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. இந்த எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியும் அடுத்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆக்சுவலாக இது 2ல் ஒன்று எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஆனால் லாஸ்ட்டாக நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியும் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. புரியுங்களா? ஆக்சுவலாக அப்போ இந்த வருஷம் கேட்க மாட்டாங்களா சார், குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து அதை உங்களுக்கு படிக்க வைக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா எக்ஸாம்லையுமே இது கண்டிப்பாக இடம்பெறும். அதனால் அது ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி இது உங்களுக்கு ரீட் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் முக்கியமாக மார்க் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக மார்க் பண்ணாமல் இருக்கேன். மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி எவ்வளோ இம்பார்ட்டனோ அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் அண்டு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின் வந்துடும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே சொன்ன மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். ஷார்க் அண்ட் பிரிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 17ல் இந்த 17 கேள்வி படித்தா போதுமா, இல்லை நீங்கள் சொன்ன 10 கேள்வி படித்தா போதுமா? நாங்கள் சொன்ன 10 கேள்வியே நீங்கள் 5 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த 17ஐயும் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 5 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இல்லை இது கொஸ்டின் வித் ஆன்சரோடு வேணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100. என்னுடைய ஜிபே நம்பர் 6379172791. கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேருந்து அக்கௌண்டன்சி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.